தமிழ் ஊசி கட்சி அர்ஜுனா வீரா என்ற கணக்கிலிருந்து ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அர்ஜுனா வடமாகாண முதலமைச்சராக வர சுவாமிஜி அருள் பாலிக்க வேண்டும் என்று கொமெண்ட் இட்ட ஒருவருக்கு நித்யானந்த பரமசிவன் விடையளித்துள்ளார். ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அவர்கள் ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. நித்யானந்தா சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வந்த நிலையில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு நேரலையில் தோன்றி நான் உயிரோடு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என தெரிவித்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். சுயபாணி கடவுள் கைலாச சாமியார் நித்யானந்தா இறந்துவிட்டதாக சில தினங்களுக்கு முன்னர் அவரது சகோதரி மகன் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களுக்கு வேகமாக பரவியது. நித்யானந்தா தொடர்பில் ஆரம்பத்தில் அமைதி காத்து வந்த கைலாசா நிர்வாகம் நேற்று முன்தினம் இரவு கைலாசாவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மறுப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது. அதில் சில ஊடகங்கள் உச்ச இந்து பீடாதிபதி நித்யானந்தா தமது இயற்கை வாழ்வை விட்டுவிட்டார் என்று பரபரப்பாக திட்டமிட்ட மற்றும் துயரமான தகவல்களை பரப்பியுள்ளனர். நித்யானந்தா தற்போது ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படக்கூடிய நிலையிலும் உள்ளார் எனவும் நித்யானந்தா இன்று நேரலையில் தோன்றுவார் எனவும் கைலாச சமூக வலைதள பக்கம் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை இந்திய நேரப்படி 4:30 மணியளவில் யூடியூப் நேரடியில் தோன்றிய நித்யானந்தா நான் உயிரோடு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய நித்யானந்தா சமூக மட்டத்தில் இடம்பெறும் விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை நான் பதிவிடாதனால் நான் காணாமல் போய்விட்டேனோ என ஒரு ஊடகத்தில் கூறியிருந்தார்கள். ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக ரீதியா உங்களுக்கு நிச்சயமா நான் ஆசீர்வாதம் பண்றேன். நான் முன்னரே கூறியிருந்தது போல் வேறு எந்த நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை, கருத்துக்கள் தெரிவிப்பதில்லை என்ற கொள்கையை பல நாட்களுக்கு முன்னதாக எடுத்துவிட்டோம் என்றும் கூறியுள்ளார். அதை பொலிட்டிக்கலா நான் இன்டர்ஃபியர் ஆகி ஒரு மெசேஜ் கன்வே பண்ண மாதிரி ஆயிட வேண்டான்றதுக்காக தான் நேரடியில் அவர் அவ்வாறு தெரிவித்துக் கொண்டிருந்த போது வீரா என்ற கணக்கிலிருந்து ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அர்ஜுனா வடமாகாண முதலமைச்சராக வர சுவாமிஜி அருள் பாலிக்க வேண்டும் என்று கொமெண்ட் இட்ட ஒருவருக்கு நித்யானந்த பரமசிவன் பதிலளித்துள்ளார். அவருக்கு நான் ஒன்றை கூறுகிறேன், ஆத்மீக ரீதியாக உங்களுக்கு நான் நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். ஆனால் என்னுடைய ஆசைகள் நான் அரசியல் ரீதியாக தலையிட்டு ஒரு செய்தியை பரப்புவதாக பிம்பப்படுத்த வேண்டாம். ஆத்மீக ரீதியாக யார் வந்து கேட்டாலும் அருளாசி வழங்குகிறேன். ஆனால் நான் அருளாசி வழங்கினால் உடனே அதனை அரசியல் தலையீடாக கருதி செய்திகளை பரப்பக்கூடாது என்பதற்காகத்தான் நான் நேரடியாக யாருக்கும் நேர்காணல் கொடுக்காமல் இருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். வீரா, ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அர்ஜுனா வடமாகாண. ஆகவே யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட அர்ஜுனா அவர்கள் பற்றிய புகழ் இன்று கைலாசாவில் இருக்கக்கூடிய நித்யானந்தா வரைக்கும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இன்றைய சமூக ஊடகங்களை கூறிக்கொள்ளலாம். நன்றி. அரசியல் ரீதியா தலையிட்டு ஏதோ ஒரு செய்தியை